கள் விடுதலைக்கு துணை நிற்பது நாம் தமிழர் கட்சியின் கடமை. ஒரு நாள் நானே பனைமரம் ஏறி கள் இறக்கி போராட்டம் நடத்தப் போகிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இன்று விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு அவர்களே விலையை தீர்மானிக்க முடியாது, அவற்றை வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான். விவசாயத்தில் விளைந்த பொருட்களை பயன்படுத்திய வரையில் எங்கேயாவது ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருந்ததா? ஆனால் இன்று சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. காரணம் ரசாயன உணவு பொருள். கள் போதைப் பொருள் என்றால் அரசு மதுபான கடையில் விற்பனை செய்வது என்ன புனித நீரா, கோவில் தீர்த்தமா? கள் உணவின் ஒரு பகுதி. அதை குடித்து இறந்தோர் யாரும் இல்லை. நான் கல்லூரிக்கு போகும்போது கள் குடித்துவிட்டுத்தான் போவேன், திரும்ப வரும்போதும் குடிப்பேன். அது ராஜ வாழ்க்கை. கள் விடுதலைக்கு துணை நிற்பது நாம் தமிழர் கட்சியின் கடமை என்றும் சீமான் கூறியுள்ளார். அதிமுக கோழைகள் வேண்டுமானால் பாஜகவிற்கு பயந்து அடிபணியலாம், ஆனால் திமுக அரசை அசைத்து பார்க்க முடியாது என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். அத்துடன் டாஸ்மாக் விசாரணைக்கு பயந்துதான் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பாஜகவோடு நேரடி கூட்டணி இல்லாமல் கள்ள கூட்டணி காலத்தில் கூட பாஜகவுக்கு பயந்தாங்கொள்ளிதானே பழனிசாமி. அதிமுகவின் தீர்மானங்களில் கூட மோடியையோ மத்திய அரசையோ கண்டிக்காமல் வலியுறுத்துகிறோம் என்ற வார்த்தையை போட்டு தப்பித்த சூராதி சூரர் அல்லவா பழனிசாமி. அவருக்கு மோடி என்றால் பயம், அமித்ஷா என்றால் பயம், அமலாக்கத்துறை என்றால் பயம், சிபிஐ என்றால் பயம், ஆளுநர் பயம், ரெய்டு பயம், தேர்தல் ஆணையம் பயம், இரட்டை இலை சின்னம் பயம், இப்படி எல்லாவற்றுக்கும் பயந்து பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தவர்தான் பழனிசாமி. புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது படுங்கள் என்று பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது. ஊருக்குள் புலி வந்ததும் எல்லோரும் ஓடினர். பெரிய வீரனை போல் பேசிய ஒருவன் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள், நான் காப்பாற்றுகிறேன் என்றானாம். அந்த புலிப்பாண்டிதான் பழனிசாமி என்றும் முதுகெலும்பில்லாத அதிமுக கோழைகள் வேண்டுமானால் பாஜக சித்து விளையாட்டிற்கு பயந்து பாஜகவை ஆதரித்து அடிபணியலாம். ஆனால் ஒரு காலமும் திமுக அரசை துரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என்பதை பயந்தாங்கொள்ளி பழனிசாமிக்கு தெரிவிக்கிறேன் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மேற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செயல்பாட்டால் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. முனுசாமி மீதுள்ள அதிருப்தியால் ஓசூர், தளி, வேப்பனஹள்ளி, பர்கூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை என 6 சட்டசபை தொகுதியிலும் ஒரு தரப்பு அதிமுகவினர் தனியாக செயல்பட்டு வருகின்றனர். இவர்களில் பலரும் வேறு கட்சிக்கு தாவும் எண்ணத்தில் உள்ளனர். இதேபோல மேற்கு மாவட்ட அதிமுகவிலும் மூத்த நிர்வாகிகளை கட்சியின் மாவட்ட தலைமை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதில் பலர் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்காமல் சமீப காலமாக புறக்கணித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஓசூரில் நடந்த மூவர்ண கொடி பேரணியில் பங்கேற்பதற்காக கிருஷ்ணகிரிக்கு கடந்த 17ஆம் தேதி வந்தார். அவரை கட்சி மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுகவினர் பலரும் சந்தித்து பேசியுள்ளனர். இது குறித்து அதிமுக மாவட்ட நிர்வாகி ஒருவர் கூறும்போது, முன்னாள் நகராட்சி தலைவர், முன்னாள் MLA மற்றும் முன்னாள் நகர செயலர் என நிறைய நிர்வாகிகள் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்தனர். 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சிக்கு உழைத்த பலருக்கும் அதிமுகவில் பதவி தரவில்லை. கூடவே திட்டமிட்டு பலரையும் தலைவர்கள் சிலர் அரசியல் செய்ய விடாமல் நசுக்குகின்றனர். அவர்களோடு போராட முடியாது என்பதால் பாஜகவுக்கு செல்ல முடிவெடுத்துள்ளோம். அதற்காகவே எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நன்கு அறிமுகமான பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேசியுள்ளோம் என்று கூறியுள்ளனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கைக்கு அனைவரும் துணை நிற்போம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் துணிச்சலான தலைமையின் கீழ் புதிய இந்தியாவின் அசைக்க முடியாத உறுதியுடன் ஒளிரும் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் நிற்கிறது. இது மற்றொரு இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள இந்தியா இனி அமைதியாக இருக்காது என்பதை உலகிற்கு பறைசாற்றப்பட்டுள்ளது. இது தன் மக்களையும் அதன் இறையாண்மையையும் பாதுகாக்க உறுதி பூண்ட ஒரு நாட்டின் வலிமை, தார்மீக தெளிவை பிரதிபலிக்கிறது என்றும் உலகம் இந்தியாவை பார்க்கும் விதத்தை பிரதமர் மோடி மாற்றியுள்ளார். பண்டைய மதிப்புகளை கொண்ட ஒரு தேசமாக மட்டுமல்லாமல் ஞானம் மற்றும் வலிமை இரண்டையும் கொண்டு வழிநடத்தும் ஒரு உலகளாவிய சக்தியாக மாற்றியுள்ளார் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.
கேரளாவில் வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கும். ஆனால் இம்முறை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நேற்று முன்தினம் பருவமழை துவங்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள உருவி பகுதியில் 200 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. கண்ணூர், இடுக்கி, காசர்கோடு, திருச்சூர், கோழிக்கோடு, வயநாடு, எர்ணாகுளம், பத்தினம்திட்டாவில் இன்று கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் எந்த நாடும் சோற்றுக்கு பிச்சை எடுக்கும் என்பதற்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய உதாரணம் என்று பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார். 4 மாநிலங்களில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு ஜூன் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி குஜராத்தில் 2 தொகுதிகளுக்கும், கேரளம், மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் தலா ஒரு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் ஜூன் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.